எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். காலை பிரார்த்தனை தாமோதரன் படிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியும். அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே உள்ளது. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகொண்டேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகளும் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பையும் வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளைக் கொண்டும் கருணை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களைக் கொண்டும் ஞானங்களைக் கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வைகளிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் என்னை வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயா. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயா. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழும் உன் ஒருவனுக்கு. தியானம் தொடங்கலாம். உடைய அகசூழலில் நாம் நிலைத்திருக்க தொடங்கலாம். இந்த அகசூழல் உணர்வு என்பது மிகவும் முக்கியமானது. புற உலகம் வேறு, அக உலகம் வேறு. கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் வைத்து அந்த அகசூழல் உணர்வை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. இந்த உணர்வுதான் அழகிய தொடக்கமாக அமையும். நம்முடைய அகம் என்பது மறைவான உலகம். புற உலகத்தில் எல்லாமே தோற்றமானவைகள் தான். அக உலகில் எல்லாமே மறைவானவைகள். மறைவானவற்றின் உலகத்தில் நாம் திரும்பி இருக்கின்றோம். இது நமக்கான உலகம். இந்த உலகத்துக்கான அதிகாரத்தை படைப்பாளன் நம்மிடம் கொடுத்திருக்கின்றான். இது நம்முடைய ஆளுகைக்குட்பட்ட உலகம். இந்த உலகத்துக்கு நம்மை அதிபதியாக அகிலங்களின் இறைவன் ஆக்கியிருக்கின்றான். இந்த உணர்வுதான் அக உலக உணர்வு. தியானத்தை தொடங்கும் போது இந்த உணர்வில் நிறைவை பெறுவது மிக அழகிய ஒரு அனுபவமாக இருக்கும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவை உணருங்கள். அதில் இருக்கக்கூடிய தளர்வை, சுகத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில், மனம் ஒன்றிணைந்த கட்டுப்பாட்டில் உடலை கொண்டு வந்திருப்பது குறித்து திருப்தி பெறுங்கள்.
முற்றிலும் தளர்வான இறுக்கங்கள் ஒரு சிறிதும் எந்த ஒரு பாகத்திலும் இல்லாத அசைவற்ற நிலை அதிட்டானா. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் லேசான தன்மையில் உள்மூச்சும் வெளிமூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனம் அந்த மூச்சோட்டத்தின் மீது இருக்கு. கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளுங்கள். மூச்சு நாம் நம்முடைய உழைப்பை கொண்டு எடுப்பது அல்ல, நமக்கு கொடுக்கப்படுவது. மூச்சு என்பது உயிர். உயிர் என்பது படைப்பாளனால் மட்டுமே படைக்கப்படக்கூடியது. யாருடைய பங்கும் அதன் படைப்பில் இல்லை. படைப்பாளன் அந்த உயிரை படைத்து நமக்கானதாக்கி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு மூச்சின் மீது கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இணைந்திருக்கட்டும். காலம் பற்றிய உணர்வும் மூச்சின் மீதான கவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சை நாம் உள்ளிழுக்கும் போதும் நமக்கான காலத்தவணையில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய அனுமதியை நாம் உணர வேண்டும். வாழ்வதற்கான அனுமதி அது. அந்த அனுமதியில் என்ன இருக்கிறது? உங்களுக்காக வாழ்க்கை வசதிகள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்ற இறைவனுடைய செய்தி இருக்கிறது. நான் அனுமதிக்கப்பட்ட காலம் வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் இருக்கின்றன, ஞானங்கள் இருக்கின்றன, மன்னிப்பு இருக்கின்றது. மேன்மைகளை நீங்கள் தேடி அடைந்து கொள்வதற்கான சூழல்களை நான் உங்களுக்காக அமைத்திருக்கின்றேன் என்பதுதான் அந்த அனுமதி. அவைகளை அமைத்துவிட்டுத்தான் இறைவன் அனுமதி அளிக்கின்றான். நமக்கான நாளைய வாழ்க்கையை இறைவன் நாடி இருக்கின்றான். இந்த நாட்டத்தினுடைய ஒரு அத்தாட்சி நமக்கு கொடுக்கப்படும் மூச்சு என்பதை உணர்ந்தவர்களாக மூச்சின் மீது கவனம் கொள்ளுங்கள்.
மூச்சின் மீது கவனம் மற்றும் உணர்வு. லேசான தன்மையில் கவனமும் உணர்வும் மூச்சோடு இணைந்திருக்கு. தியானம் என்பது அடிப்படையில் சிந்தனைதான். இந்த சிந்தனைதான் இந்த மூச்சின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய உணர்வாகும். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர வேண்டும். அந்த தளர்வு நிகழ வேண்டும். உணர்வு மற்றும் கவனங்களிலிருந்து தளர வேண்டும். சாட்சி பாவனைக்கு திரும்ப வேண்டும். ஃபார்ம் 3 நம்ம பண்ண போறோம். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் நிகழட்டும். அது குறித்து எந்த வெறுப்பு இல்லாமல், ஆதரவு எதிர்ப்பு நிலைகள் இல்லாமல், வெறுமனே நிகழ்வுகளை கவனித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். நம்முடைய மனதின் பராமரிப்பின் அடிப்படை. ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து இருக்கு. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்லாம் பண்றாங்க இல்லையா? ஒரு ஃபேக்டரி இருக்குது, கம்பெனி இருக்குது. அங்க தொழிலாளர்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? அந்த கம்பெனி நிர்வாகத்தினுடைய சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிக்கல. டோட்டலாவே அந்த கம்பெனி செய்யற எதுவுமே பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த கம்பெனி நிர்வாகம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக்னா எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபடாத ஒரு தன்மை. இதுதானே ஸ்ட்ரைக்கு. இந்த ஃபார்ம் 3 நம்ம அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மனம் 2 ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து எதிர்க்கிறதுங்கிறது இல்ல. மனம் 2 நிறைய நல்ல விஷயங்களையும் ப்ரொப்போஸ் பண்ணும். ஆனா இந்த பராமரிப்பு அப்படின்னு வரும்போது ஸ்ட்ரைக் மாதிரி தான். அதோட எல்லா ப்ரொப்போசல்ஸையுமே நாம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறோம். ஏன்? அதனுடைய சில ப்ரொப்போசல்ஸ் வந்து தப்பா இருக்கு. அது கண்டிக்கப்படணும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறதுனால நம்ம டோட்டலா அந்த ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு விஷயத்த பண்றோம். இதுதான் இந்த ஃபார்ம் 3னுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இதுல மைண்ட் 2 பொறுத்த வரைக்கும் அது 2 பேர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கும். ஒண்ணு பாடி, இன்னொன்னு வந்து மைண்ட் 1. ஃபார்ம் 3 பண்ணும்போது அந்த 2யுமே நம்ம வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபடுத்துறோம். உடல உறுதியான தன்மையில அதிட்டான நிலை நிறுத்திடுறோம். மனம் 1 நன்மை தீமையை பிரித்தறிந்தாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்குது. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையில இருக்கு. ஸோ இதுதான் அந்த சாட்சி பாவனை. சாட்சி பாவனையை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த மைண்ட் வந்து கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சாதாரணமா இருக்கும்போது ஒரு கெட்ட எண்ணம், ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னா, அதுக்கு ஐயோ இந்த எண்ணம் என் மனசுல வந்துருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது அப்படியே போயிடும், அவ்வளவுதான். நீங்க அந்த உணர்ச்சியின் அடிப்படையில ஒரு செயலை செய்ய போறது கிடையாது. ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கே, எழுச்சி பெற்று இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு இது பண்ண வேண்டாம். அந்த இடத்துல தான் இந்த சாட்சி பாவனை என்பது செயல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளவு. அது போயிடும் அந்த எண்ணம். அந்த எண்ணத்தை நீங்க மதிக்கவே வேண்டாம். அது ஏதோ வருது போகுது, அவ்வளவு. மனம் 2ல அது அதனுடைய சுவடுகள் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் வராது. ஸோ ஃபார்ம் 3னுடைய செயல்முறையினுடைய நுட்பம் இதுதான். அன்றாடம் லைஃப்ல நம்ம வந்து அதை அப்ளை பண்றது இப்படிதான் அமையும். என்னென்னமோ நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ, இதுல ஈடுபடணுமோ அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் உடல் அடிப்படையில நம்ம வந்து அதிட்டானால இருக்கிறதுனால அதுவும் உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மனநிலை, உடல்நிலை இருக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை எங்க இருக்குது அப்படின்னா, இந்த பராமரிப்புல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஈடுபடுத்திக்கிறது தான். இந்த பழக்கத்தை கொண்டு வர்றது தான் இந்த தியானத்தினுடைய நோக்கம், தியான வகுப்புகளுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த மார்ச் மாதத்திலிருந்து இறைவனுடைய அருளை கொண்டு நாம் ஒரு புதிய செயல்முறையை செய்ய இருக்கின்றோம் பொதுமக்களுக்காக. உங்களுடைய சப்போர்ட்ஸுமே நிறைய அதுக்காக கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் 2 முறை வெளியாகக்கூடிய ஒரு மின் இதழ் ஒன்றை நாம் வெளியிட இருக்கின்றோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி. அந்த இதழுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றோம். நம்முடைய இறைவழி தியான மையத்தின் சார்பாக
மாதம் இருமுறை அந்த மின் இதழ் மேகசின் வெளியாகும். அது பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படும். அதாவது இணையதளங்களின் வாயிலாக, சமூக ஊடகங்களின் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, டெலிகிராம் வாயிலாக கொடுக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. இறைவழி தியானம், இறைவழி வாழ்வியல், மருத்துவம், இன்னும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை கொண்டதாக அந்த மேகசின், அந்த மின் இதழ் என்பது இருக்கும். அந்த மின் இதழுடைய ஒரு பகுதி என்பது நம்முடைய இறைவழி தியான அன்பர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏதாவது ரைட் அப்ஸ் இருந்ததுன்னா அந்த மின்னிதழில் வெளியிடுவதற்கு அனுமதி உண்டு. நீங்க என்னென்னமோ எழுதலாம் இல்லையா? இப்போ டிஎம்எஸ் டிஸ்கஷன் செஷன்ல நீங்க கவிதா மேடம் போட்டிருந்தாங்க, இன்னைக்கு தான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி நல்லா இருந்து. ஸோ உங்களுடைய நீங்க என்ன மக்களுக்கு உங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையிலையோ அல்லது உங்களுடைய மனதில் எழுந்த உணர்வுகளின் அடிப்படையிலையோ எதையாவது நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க, தியானத்தின் மூலமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு சஜஷனோ, ஒரு புதிய ஒரு பிரச்சனை எது இருந்தாலும் அந்த மின்னிதழில் ஒரு பகுதி நம்ம இறைவழி தியான நண்பர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. என்ன வேணாலும் வாழ்வியல், ஆன்மீகம் சார்ந்து இன்னும் நம்முடைய மனம் ஒன்று பொருந்தி கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அனுமதிக்கப்படும். ஸோ அது உங்களுக்கான பக்கம். அதுக்கான விஷயம் என்னன்னா, நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டு அந்த அந்த ரைட்டப், இந்த ரைட்டப்புங்கிறது எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். ரைட் அப் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து இதழ் தானே, அது எல்லாமே எழுத்து வடிவத்தில் தான் இருக்க போகுது. எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். பொதுமக்களை சென்றடைய இருக்கிறது. ஸோ அந்த உங்களுக்கு அந்த பக்கம் டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்குறோம். ஸோ மார்ச் 2ஆம் தேதி அந்த இதழை நாம் முதல் பிரதி இறைவனுடைய அருளை கொண்டு வெளியிட இருக்கின்றோம். அதற்கான அந்த மாதம் இருமுறை 15 days ஒன்ஸ் அதுக்கு நிறைய நம்ம உங்களுடைய இந்த டிவைன் மந்த்லி கிளாஸஸ்க்கான கான்ட்ரிபியூஷன்ஸ்லேருந்து ஒரு பகுதியை, ஒரு பொருளாதார பகுதியை வந்து அந்த பணிகளுக்காக நம்ம ஒதுக்குறோம். ஏன்னா அது ஃபுல்லாகவே டிசைனிங், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான், டெக்னிக்கல் ஒர்க் தான். அதுக்கான கண்டென்ட் கோஆர்டினேஷன் வந்து ஒரு பர்சன் பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே இது கூடி வருது. திடீர்னு ஒரு விருப்பம் வந்தது, ஏற்றுக்கொண்டோம் அந்த விருப்பத்தை. அந்த விருப்பம் வந்து ரொம்ப லேசா எல்லாமே கோஆர்டினேட் ஆயிடுச்சு, கூடி வந்துடுச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியல, இறைவனுக்கு நன்றி. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா அது நம்ம பயணத்தில் இருக்குது. உங்களுடைய பங்களிப்புகள் அதில் உண்டு. இறைவன் அதை அறிவான். ஸோ அந்த இதழ் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் என்ற விருப்பத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்வோம். அண்ட் உங்களுடைய அந்த ரைட் அப்ஸ், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அந்த இதழில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த தியானம் நாம் சந்திக்கலாம்.